விஷயம்னு கேளு. என்னடா விஷம்? என்ன விஷயம் அப்படின்னு கேளு. என்னடா விஷம்? நம்ம மகாராணிக்கு பிரசவ வலி வந்துருச்சு. பிளஸர்ல போயிட்டாளா? ஐயோ பிளஸர்ல போகல, பகுத்த வலி வந்துருச்சு. பகுத்தால ஓச்சுனா ஓம் மூத்திரத்தை கூடுறா இடுவட்டவள. ஏன் மூத்திரம் இப்ப எல்லாம் வராது, நான் என்ன அது ஓமத்திராயம் குடிச்சாலும் நிக்கிற வலி இல்ல, அது பிள்ளை பக்கிற வலி வந்துருச்சு. நீதான் மாசமாக்குனியாக்கும். நீதானடா சொல்ற இடுவட்டவள. என்ன மாசமா இருக்கான்னு? மாசமா இருக்குது, அதுக்கு மகாராஜா தான் காரணம், நான் காரணம் இல்ல. மகாராஜாவா? சரி சரி சரி. இந்த வயசான காலத்துல டொங்காசு போட்டாராக்கு. என்ன காசு? டொங்காசுரோ. 1 ரூபா காசு பார்த்திருக்கிறீ, 2 ரூபா காசு பார்த்திருக்கிறீ, 5 ரூபா காசு பார்த்திருக்கிறீ, 10 ரூபா காசு பார்த்திருக்கிறீ, இப்ப 20 ரூபா காசு கூட வந்துருச்சு. இந்த டொங்காசுனா என்ன? அது அந்த மண்ணு குண்டி இருக்குல்ல. மண்ணு குண்டி இல்ல, அது மண்ணு உண்டியல். அந்த மண்ணு உண்டியல் அதுல ஒரு காயின் போட்டா எப்படா சவுண்டு கேக்கும்? டொங்குன்னு கேக்கும். அதை தாண்டா சொன்னேன், தூய்மையா குடிக்க போல. அதை சொல்லாத, நான் இப்ப குடிக்கிறதே இல்ல. சரி சரி. இப்ப எதுக்குடா என்னைய புடிச்சுக்கிட்டு வா பாட்டி வா பாட்டின்னு? வா பாட்டின்னு தான் கூப்பிட்டேன். நீ வாரியா? சரி சரி, நீ அங்கேயே உட்காந்துரு. நம்ம மகாராணிக்கு பிரசவ வலி வந்துருச்சு, நீ தான் கவியாசியான்னு ஆளாம்ல. அதெல்லாம் ஏன்டா கேக்குற? கேட்க வேணாமா? நான் அந்த காலை தூக்குனா தொம்ப கட்டின்னு கீழே தான் விழுவேன். ஆனா அது இல்லடா இடுவட்டவள. அந்த காலத்துல எல்லாம் நான் பிளஸர் பார்த்தேன் தெரியுமா? யாரா இருக்கலாம்? யார் யாருக்கு? அந்த 7 தங்கு இருக்குதுல்ல, 7 தங்கா. 7 தங்காயா? 7 தங்குடோ. ஐயோ, அது 7 தங்குல, அது நல்ல தங்கால். நல்ல தங்கு, நல்ல தங்கால், நல்ல தங்கு. ஏதோ ஒண்ணு செய்ய. அந்த நல்ல தங்காவுக்கு நான் தான் பிரசவா பார்த்தேன். அந்த 7 உள்ளையே 7 குழந்தை பிறந்துச்சா? ஆமா. எப்படி என் கைராசி? அதனாலதான் 7 குழந்தை கூட்டி கேணிக்கல ஓட்ட, அது விழுந்து செத்தே போச்சு. அது என்ன கரகமோ தெரியல. இன்னும் யாரா இருக்கலாம் பிரசவம் பார்த்தேன் தெரியுமா? யார் யாருக்கு? அந்த அரிசிய திண்ணி இருக்குல்ல. ஐயோ, அது அரிசி திண்ண, ஹரிச்சந்திரன். அரிசிய திண்ணி, கட்டிய திண்ணி இல்ல, ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன். ஆமா. அந்த ஹரிச்சந்திர கால சந்திரமதி இல்ல, பொத்துலமதி, அது சந்திரமதி. அதான்டா பேராட்டி. உனக்கு நொழியுது, எனக்கு நொழியல. என்ன பண்றது? அதுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். என்னடா ஆச்சு? அதனாலதான் பாம்பு கடிச்சு அவன் செத்தே போனேன். அந்த லோகிதாசுர கடிச்ச பாம்பு. அந்த லோகிதாசுர கடிச்ச பாம்பு இன்னைக்கு உன்னைய கடிச்சிருந்தா என்ன நீ என்னைய புடிச்சுக்கிட்டு இப்படி வா பாட்டி வா பாட்டி படா கட்டிய தெரியும் தூக்கிய முடிச்சு. ஐயோ பாட்டி, நம்ம வந்து அம்மா மண்டபத்துக்கு போகணும். அம்மா மண்டபத்துக்கா? அம்மா மண்டபத்துக்கு இல்ல, அம்மா மண்டபத்துக்கு, மகாராணி அம்மா மண்டபத்துக்கு. சரி சரி, பேசிக்கிட்டே உங்க அம்மா மண்டபத்துக்கு வந்துட்டேன். அது அம்மா மண்டபத்துக்கு. சரி சரி. மகாராணி இந்த படுத்திருக்கிறா, இரு பாக்குறேன். பாரு பாரு, நல்லா பாரு. ஐயோ அடியே பேத்து. வணக்கம். செத்தப்படி வா பேத்து. ஐயோ செத்த பொருடவன் பேத்திய நம்ம பாத்துட்டு கூப்பிடுறோம். மகாராணி இந்த பத்தேன் வருது, இரு பாக்குறேன். பாரு 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 பேத்தி. அப்படியே மொள்ள முக்குடி அம்மா பேத்தி. செத்த முக்குடி அம்மா. முக்குடி முக்குடி, 4 ரோடு முக்குடி. ஐயோ பாட்டி முக்குது பேசாம. அரே வேறாண்டி ஓய் இடா பாக்குறேன். பாரு பாரு. ஐயோ பாட்டி, என்னால முடியல. ஐயோ வலிக்குது, ஐயோ வலிக்குது, என்னால முடியல. ஐயோ நான் என்ன செய்ய? விளக்கணைய வச்சு புள்ள நீவடி. ஐயோ அப்படிதான் நீவடி. ஐயோ நீவ சுகமா இருக்குது. ஐயோ நான் என்ன செய்ய? வலிக்குது, அப்படிதான். ஐயோ அப்படிதான் புள்ள. ஐயோ ஐயோ சுகமா இருக்குது. சிக்கு 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 சிக்கு. ஐயோ இது அந்த மாதிரி தெரியலையே. சுகமா இருக்குது நீ. ஐயோ நான் என்ன? வலிக்குது. பாட்டி மந்திரி. ஓ அதை விட்டு 13 வருஷம் ஆகி போச்சு. அம்மா பால். ஆமா தூக்கி போ மந்திரி. ஓ பாட்டி. மந்திரி. ஓய் சாப்பா.
அது இப்ப அந்த பழக்கம் இல்ல. வேறாண்டி ஓய் நான் என்னத்தட சொல்லுவேன். என்ன சொல்றியா? ஓ மகாராணி முக்குனால முக்கும் போது கத்துனால இந்த மத்திய இப்படியே உட்கார வைக்கணும். ஒரே பிரசவத்துல 7 குழந்தை பிறந்திருக்குதோ. ஒரே பிரசவத்துல 7 குழந்தையா? 7 குழந்தை என்ன குழந்தை? அப்படி கேளுடா எடுவட்டவள. இல்ல வேறாண்டி ஓய் 7 குழந்தையும் பொம்பளை பிள்ளடோ. 7 பிள்ளையும் பொம்பளை பிள்ளையா? எப்படி கண்டுபிடிச்ச? உனக்கு தான் கண்ணே தெரியாது. எனக்கு தான் கண்ணு கேட்காது காது தெரியாது. அட தடவை புளுத்தி பார்த்தோ. பாரு இல்ல வேறாண்டி ஓய் இது தடவை பள்ளமா போகுதுன்னா பொம்பளை புள்ளடோ. பொம்பளை பிள்ளையா? அப்ப சரி மகாராஜா சொல்லிடு. ஏன்னா ரொம்ப போதியான ஆச்சா ஜரமாயி போயிறேன். ஆமா மகாராஜா தெரு வச்சுட்டு வீட்டு பக்கம் வாடோ. சரி வாரு. உன்னை அதுலயே நீ வரண்டோ. எதுல? அட விளக்க மாத்தலடா. விளக்க மாத்தலையா? அப்புறம் என்னடா வேறாண்டி எனக்கு பிடிச்சது வாங்கிட்டு வாடானா வாங்கிட்டே வர மாட்டேற. என்னது? அந்த பெண்கள் எல்லாம் போடுவாங்கல்ல. என்னது? அது என்னமோ கவுளு பாடியாம்ல. என்னது கவுளு பாடியா? முன்ன நீ பாடியில ஓட வயசுல உனக்கெல்லாம் பாடியா கேக்குது? ஏன்டா ஓய் அந்த கவுரு பாடி வாங்கிட்டு வாடோ. உனக்கு மாங்காய் உடுக்கிற ஒரு வலைய கொண்டாந்தாரு, அதை கட்டிக்க. பாட்டி மகாராஜா தெரிவிச்சுட்டு மகாராஜா சொல்லிடுறேன். வா வீட்டை பக்கம் வா. உன் குஞ்ச நசுக்கிறோண்டோ. வேணாம் சரி வா மகாராஜா. மந்திரியாரு சொல்லுங்கள். மகாராஜா இது வேணா உருவிட்டோட பேசாம. அந்த மகாராஜா மன்னரை கூப்பிட்டு இருக்கேன். மன்னார் இல்ல. ஐயோ வரவே பூரா லூசாருந்தா எங்கயா போகுது? சும்மா மகாராஜா மகாராஜா நமது மகாராணிக்கு ஒரே பிரசவத்துல 7 பெண் குழந்தை உயிரோட சந்தோஷமா வச்சுட்டானே. ஆமா உயிரோட தானே பிறந்திருக்கிறது. ஆமா மகாராஜா. தலையில தூசி எரிஞ்சு துரத்து விட்டு. அப்படியா? ஏனென்றால் முன்பெல்லாம் இறந்த பிறக்கும் அது பிறந்தவுடன் இறந்துவிடும். ஆமா அப்படி பிறந்து பல மணி நேரங்கள் ஆகியும் உயிரோடு இருக்கின்றீர்கள். ஆமா மகாராஜா. சந்தோஷம் தேரு. பிள்ளையில இந்த கோட்டை பெருமாள் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் எத்தனை குழந்தை இருக்கு? 7 பெண் குழந்தை. 7 பெண் குழந்தை இருக்கின்றார்கள். ஆமா மகாராஜா. சந்தோஷம் தேரு. ஆனால் குழந்தை பிறந்த விஷயம் நாட்டு மக்கள் தெரியப்படுத்த கூடாது. ஏனென்றால் ஆமா கண்டிஷ்டப்பட்டு விடும். ஓமளிப்பு வந்து விடும். ஆமா நோய் நொடிகள் வந்து விடும். என்ன நோய் நொடிகள் ஏன்னா கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது. அதனாலே குழந்தைகள் யாருக்கும் தெரியாமல் மறைமுகம் வளர்க்க வேண்டும். ஆமா எப்படி வளர்க்கலாம்? அதாவது வந்து உரல் எப்படித்தான் வளர்க்கலாமா? எப்படி அப்படித்தான் வளர்க்கலாமா? அதான் ஒரு ஒருல இப்படி அப்படி வளர்க்கலாமா? இல்ல இப்படி வளர்த்தா சூப்பரா சோனா மகாராஜா. மகாராஜா நமது கோட்டை அரண்மனையில் 8 சுத்து கல்கோட்டை, எறும்பேராத மண்டபம், 10 சுத்து கல்கோட்டை, பாம்பேராத மண்டபம். இதோட காத்தவராயனா 10 சுத்து கல்கோட்டை, பாம்பேரா மண்டபம், 8 சுத்து கல்கோட்டை. ஆமா தொட்டி எத்து தப்பி இல்ல அந்த நாடகம் என்ன வென்பேன் ஏது வென்பேன். வாயை திறந்தா அடிக்கிறாங்க மகாராஜா. இப்படியெல்லாம் கோட்டை கட்டி அந்த அரண்மனையில் நந்தவனம் அமைத்து நந்தவனத்திலே ஆடி பாடி குழந்தைகளை வளர்த்து மகாராஜா. சந்தோஷம் மிகுந்த சந்தோஷமா இருக்கு. ஆமா மகாராஜா. நமக்கு அப்படி வளர்க்க வேண்டும் தெரிவிக்கிறீர்கள். ஆமா மகாராஜா. குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டும் அல்லவா? பேர் வைக்கணும். ரொட்டியாரா நீ எதுவும் பூரம் காரணம். ஆமா மந்திரியாரு மகாராஜா. செல்வ குழந்தைகளுக்கு ஏமாத்துறாங்களா அவங்க? இத கொடுத்து ஏமாத்துறாங்க. இந்த இது அது என்ன நொட்டி ரொட்டியாரா ரொட்டி இருந்தால் 7 குழந்தைகள் பேர் வைக்க வேண்டும். ஆமா மகாராஜா. சொல்லுங்கள் பார்க்கலாம். மகாராஜா எப்படி பேர் வைக்கலாம்? எப்படி நல்ல நறுக்குன்னு வச்சுக்கோமா? நறுக்குண்டா முறுக்கு வேண்டாம் மந்திரியாரு. நொறுக்கி போடுவாங்க. வாயில் வருவது போல வைக்கல. வாயில வர்ற மாதிரி பாந்தி அது வேண்டாம் மந்திரியாரு. காதல நுழையிற மாதிரி, காயில நுழையிற மாதிரினா ஊசி, வாயில நுழைய மாதிரினா வாயில நுழைய மாதிரினா வாழைப்பழம். உன்னை தான் பேருக்கு கூட்டி போகணும்.
மகாராஜா நாடே புகழ்ந்து பேசுற மாதிரி அருமையான பேரு, அருமையான பேரு, சூப்பரா பேரு. எப்பேற்பட்ட பேரு தெரியுமா? நக்குமா. நல்லா செய்வியா? நல்லா செய்வியா? அதை விட்டு 14 வருஷம் ஆகி போச்சு. அதெல்லாம் அது உங்க பிள்ளைங்க வச்சுக்கோங்க. சரிங்க, செங்க பிள்ளைங்களுக்கு நல்ல பேர் வைங்க. நல்ல பேர், தெய்வீக பேர். தெய்வீக பேர். மகாராஜா தாங்கள் ஆலக்குடி நாட்டின் பெயர் திருதாபுரி சீமை. தாங்கள் மனைவியோட பெயர் கோட்டை கருப்பை. உங்க தாங்களோட பெயர் கோட்டை கருப்பு, அதாவது கோட்டை பெருமாள். அதனால தெலங்காயி 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 சந்தோஷம். கோட்டை பெருமாள் கோட்டை கருப்பைக்கும் வெள்ளிக்கிழமை என்று சிம்ம ராசியில பிறந்த பரணி நட்சத்திர பிறந்த 7 குழந்தைகளுக்கும் தெலுங்காய் என்று பெயர் அமைச்சிருக்கிறது. ஆமா மகாராஜா. இந்த குழந்தை பிறந்த நன்னாளை முன்னிட்டு இந்த பெயர் சுற்று விழாவை முன்னிட்டு ஒரு நாள் மட்டும் சிறப்பு அனுமதியாக சோபாபான மருத்துவர்கள் அனுமதி அளிக்கின்றேன். ஆனாலும் குழந்தைகளை பற்றி நாட்டுமக்கள் தெரிவித்தல் என்ன தண்டனை தெரியுமா? என்ன தண்டனை? தங்களுடைய சிரசை வெட்டி தண்டனை கரத்திலே கொடுத்து என் பொட்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு புருஷன். இல்ல இல்ல ஒவ்வொரு ஏழு குழந்தை பிறந்த நாட்டுமக்கள் தெரிந்தால் சிரசை சென்று விடுவேன். சரியா மகாராஜா? பதமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். சரியா மகாராஜா? சென்று வாருங்கள். அப்படியா? ஏன்னா 40 வருஷம் பிறகு ஆமா குழந்தை பிறந்ததுன்னா ஒளிமயமான எதிர்காலம். ஆமா ஆமா ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். காத்திலும் மலையிலும் கலக்க வைக்கும் இடியிலும் காத்திலும் மலையிலும் கலக்க வைக்கும் இடியிலும்
கல்விக்கு சேர்ந்தவளா குழந்தைக்கு மாமணக்க பூமணக்க மஞ்சள் துங்கமணக்க அப்பா கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருபாய்க்கும் மகளே தான் தெலுங்காய் பணிவார்ந்த வணக்கம் 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 வணக்கம். முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா அவ முகத்தழகை காண வரும் ஒரு நாளா. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா இவ முத்தழகை காண வரும் மறுநாளா. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா முகத்தழகை காண வரும் ஒரு நாளா. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா இவ முத்தழகை காண வரும் மறுநாளா.
அம்மனுக்கு